சேலம் செஞ்சியிலேருந்து வரேன். நான் வந்து 2019 வந்து அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன். நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து எனக்கு படிப்பு விளையாட்டுன்னு கேட்கும்போது நான் விளையாட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். படிப்பு வந்து செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சுப்பேன். எங்கள் அப்பா என்னை படின்னு தான் நிறைய சொல்லுவார். ஸ்கூலில் 10th படிக்கும்போது 447 மார்க் எடுத்தேன். எங்கள் ஸ்கூலில் வந்து 450 மார்க் எடுத்தவங்களுக்கு நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ போட்டாங்க. ரிசல்ட் அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன், ஃபோட்டோவில் என்னோட நேம் வரல, ஃபோட்டோ வரல அப்படின்றத ஃபீல் பண்ணேன். 12th வந்து என்னோட மார்க் வந்து 1100, பேப்பரில் என் ஃபோட்டோ வந்துச்சு. இன்னி வரையும் எங்கள் அப்பா டேபிளில் அந்த ஃபோட்டோ பேப்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் காலேஜ் வந்து அக்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஒழுங்காக கவனிக்காதனால அப்ளிகேஷன்லாம் போடாதனால நான் அக்ரி மிஸ் பண்ணிட்டு நான் 1 இயர் இன்ஜினியர் சேர்ந்தேன். திருப்பியும் நான் அக்ரிகல்ச்சர் சேரணும்னு ஆசைப்பட்டனால எங்கள் அப்பா நான் கேட்ட எல்லாமே பண்ணுவார். என் அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டார். அங்கே போய் 2 பாதை கிடைக்கும். ஒன்று படிக்கணும், இன்னொன்று வந்து விளையாட்டுத்தனமாக அரட்டை அடிக்கிறது. நான் அரட்டை அடிக்கிற பாதைக்கு போனேன். அதனால் நான் படிப்பை லேக் பண்ணேன். காலேஜ் முடித்தோடனே ஃப்ரெஷர்ஸாக வரும்போது நான் 2-3 விஷயத்தை அங்கே வந்து இது பண்ணேன். கரோனா டைம் எங்கள் அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்னால எசென்ஷியல்னால எங்கள் அப்பா நான் தான் பைக்கில் கூட்டி போய் விட்டு வரோம் ஆஃபீஸ்லாம். அந்த டைம் போலீஸ் வந்து மடைக்கு எங்கடா வெளியே சுற்றுறேன் கேட்கும்போது சார் என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன்னா என்ன தம்பி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நீ எப்படி இருக்கலாமா? இப்போ அக்ரிக்கான வேல்யூ புரிஞ்சுது. ஏன்னா நீ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கே இப்படி ரோட்டில் போயிட்டுருக்கே அப்படின்றத கேட்டாங்க. என் ரிலேட்டிவ்லேயே நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என்ன கேட்டாங்கன்னா, இங்கே வாடா நான் கொஞ்சம் பிஎட்லாம் வச்சுட்டு தலைலாம் வர இருக்கும்போது அக்ரி படிச்சுட்டு இப்படி நீட்டாக இல்லாமல் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ அதுக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸு இப்போ படிப்பேன். படிக்கணும்னா எப்போனா உட்காந்து படிப்பேன். ரெகுலராக கன்சிஸ்டன்ஸியாக இல்லை. அப்படின்னும் போது ஒன்றும் தெரில, யாரும் எதுவும் கேட்கல. போக போக நாட்கள் கடக்க ஆரம்பிச்சது. நான் வந்து விஐபி வேலையில் பட்டதாரியாக மாற ஆரம்பித்தேன். அப்போ நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அப்படின்னும் போது சரி எல்லாத்தையும் கடந்து வரும்போது எங்கள் அப்பா 2023 ரிட்டையர் ஆனார். என் அப்பாவுக்கு பென்ஷனும் கிடையாது. அப்படின்னும் போது ஃபேமிலி டவுன் ஆக ஆரம்பிச்சது. இப்படியே போனால் நல்லது இல்லை அப்படின்றதால நான் படிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ ஃபஸ்ட்டே போக வேண்டிய ஆள் இன்னும் ஏன்டா இங்கே இருக்க. அப்புறம் இங்கே நான் சுரேஷ் அகாடமிக்கு 2022 வந்து ஜாயின் பண்ணேன். வந்து 1 வீக் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரூமில் சாப்பிட்றது, படுக்க, தூங்குறது, படம் பார்க்கறது அந்த மாதிரி தான் படுத்துட்டு இருந்தேன். ரூமில் மொத்தம் 10 பேர். அதில் 7 பேர் டிஎன்பிஎஸ்சி, 3 பேர் வந்து பேங்கிங். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எப்போ கால் ஃபார் வரும் எதுவும் தெரியாது. ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட் வெளிச்சம் தெரியும். என்னடா டைம் பார்க்க 4 மணி, காலை 4 மணி. டிஎன்பிஎஸ்சி பசங்க வந்து எல்லாருமே படிப்பாங்க. பேங்கிங் ஏறி நம்மளுக்கு டேட் என்னன்னு தெரியும், இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் நடக்கணும். அந்த டைமில் 22லாம் 21 டிஎன்பிஎஸ்சி டேட். அவங்களும் விடாமல் உட்காந்து படித்தாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு அவேர்னஸ், பயம் உருவாச்சு. நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம் வந்துட்டு அப்படின்ட்டு. நானும் கொஞ்ச நேரம் 6 மணி அப்படின்னு ஏந்துக்க ஆரம்பித்தேன். அது எடுத்து போக 4 மணிக்கு நான் அவங்களுக்கு முன்னாடி வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 to 3 monthஸில் அதுதான் ஃபஸ்ட் அட்டம் ஏஎஃப்ஓ கொடுத்தேன். மெயின் சரிங்க போய் இன்டர்வியூவில் வந்து ஒரு 2 மார்க்கில் லாஸ் ஆனேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனாக ஒரு 2 years என்னால் கண்டினியூஸாக படிக்க முடியல. எக்ஸாம் முன்னாடி 1 மாதம் அந்த மாதிரி தான் படிப்பேன். நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னை பார்த்தவங்க, நீ வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்க மாட்டேற, எக்ஸாம் முடிச்சா கிளம்பி வீட்டுக்கு போயிடுற, அப்படி இல்லாமல் ஃபுல்லாக உட்காந்து படினாங்க. நல்ல ஒரு 2 ப்ரைவேட்லேயும் ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்தா படி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் நினச்சது வந்து நான் ஏஎஃப் ஆகணும்னு தான் நினச்சேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் மே மாதத்துலேருந்து படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஜூனில் வந்து எனக்கு எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னால் நடக்க முடியல ஒரு 1.5 மாதமாக. அப்போ என் மனசு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, செத்தாலும் ஜெயிச்சுட்டு சாகணும் தவிர தோத்துட்டு சாகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா வந்து 0 இன்கம்ன்றதுனால அவர் வந்து எங்களை இன்னி வரையும் எந்த கஷ்டம்லாம் என்னை பார்த்துக்கினாரு. பட் நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா நான் என் ஃபேமிலி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் நான் பார்க்காம நான் கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்து நிற்கும் போது எங்கள் அப்பா ஸ்கூட்டியில் போனால் பெட்ரோல் செலவை வந்துட்டு சைக்கிள் தான் போவார். இல்லை எங்கன்னா வெளியே போகிறதுனாலும் நான் வந்து லாஸ்ட் இயர் பிஃபோர்லாம் கொஞ்சம் தைரியம் இருந்தேன்னா சொல்லுவேன், பா வாங்கிடலாம்ப்பா நீ வண்டியில் போய் ஏன் சைக்கிளில் போகிறேன்ட்டு. ஆனால் என்னால் லாஸ்ட் இயர் சொல்ல முடியல. அந்த நம்பிக்கை தைரியம் என்னால் வர முடியல. ஆனால் நான் விடலை. நான் ஜெயிக்கணுன்றதோட எங்கள் அப்பா அம்மா ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சேன். அதனால் விடாமல் படித்தேன். அப்பா நைட்டு தூங்குற பார்க்க இல்லை, அவரே ஒரு 12 மணிக்கு மேலே தான் தூங்குவார். ஆனால் அவர் எழுந்து 2 மணி 3 மணி பார்க்கும்போது நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதேமாரி சில டைம் வந்து எதிர் வீட்டு ஆண்டி ஒரு 4 மணிக்கு வந்து கோலம் போடுவாங்க. அவங்க எழுந்து பார்க்கும்போது நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்படி படித்து ஒரேடியாக ஒரு 6 வருஷம் கேப் எனக்கு. நான் இந்த ஒரிஜினல் ஐபிபிஎஸ் மெம்பர்ஸ் பேனல் மெம்பர்ஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், நான் அட்டன் பண்ணேன். வீட்டில் தான் படித்தேன். ஏன்னா இங்கே வந்து படிக்கிற சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்கல லாஸ்ட் இயர். ஒரிஜினல் ஐபிபிஎஸ் பேனல் மெம்பர்ஸ்ட்டை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு ஒரு இடத்துல போனேன். அவங்க என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே 6 years கேப் இருக்குது என்ன பண்ணேன்
அப்போ உனக்கு வந்து அக்ரி டச் இருக்காது அப்படின்ட்டு அவங்க எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னை இன்டர்வியூவே பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூலே 22 இன்டர்வியூலே நான் இன்டர்வியூ தான் கொஞ்சம் பண்ணல அப்படின்னும் போது எனக்கு இன்டர்வியூ மேலும் பயம் வர ஆரம்பிச்சுது. உடனே விஷயம் என்னன்னா, சுரேஷ் வந்தால் படிக்கலாம், ஏன்னா அங்கே மோட்டிவேஷன் இருக்கும். எல்லாருமே படிச்சுட்டே இருப்பாங்க, எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகணுன்ற ஒரு இதே இல்லை. நான் நிறைய விளையாடுவேன், நிறைய சுற்றுவேன். சுரேஷ் வந்து நான் வெளியே எங்கேயுமே போனதில்லை. வீடு ரூம் இருப்பேன், ரூம் விட்டால் கிளாஸ் வரும், கிளாஸ் விட்டால் ரூம் தான் போவேன், வேறு எங்கேயும் போனது. ஏன்னா எனக்கு தோணும் படிக்கணும்னு தான் தோணும். அந்த அட்மாஸ்பியர் எனக்கு கிரியேட் ஆனதுனால நான் உடனே ராஜா சார் கால் பண்ணி எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் நல்லா இந்த டைம் விடலை, இதை இன்டர்வியூ தான் நான் ஃபால்ட் ஆனேன்னா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 8 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணேன். 7 to 8 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூலே போக நீங்கள் இன்னும் போகலையா, இன்னும் நெக்ஸ்ட் இல்லை சார், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இன்னும் இன்டர்வியூ பண்ணேன்ட்டு கடைசி வரைக்கும் பண்ணேன். என்னோட இன்டர்வியூ வந்து 17.5 மார்க். கடைசியாக எங்கள் மார்ச் 18 என்னோட பர்த்டே, எங்கள் அப்பா அம்மா எனக்கு கேக் வெட்டணும்னு நினச்சாங்க. பட் நான் இன்னும் சக்ஸஸரே நான் எதுவுமே பண்ணாமல் நான் கேக் வெட்ட ஒத்துக்கலை. ஆனால் என் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஏப்ரல் 1 தான் ரியலி நம்ம பர்த்டே டே. ஸோ ஏப்ரல் 1 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். சர்ப்ரைஸாக அன்றைக்கி கேக் வாங்கினேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லி என் ஃபேமிலியே நீ தான் பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் கேக் வெட்டினேன். இந்த படிப்பு இல்லாதனால நான் இழந்தது அதிகம். திருப்பி நான் படிக்க வரும்போது இந்த ஒரு ஸ்மால் ஈவெண்ட் தான். நான் கேக் வாங்கிட்டு கேக் ஷாப் போகும்போது அங்கே பில் போடுற என் சேம் ஏஜ் தான், ப்ரோன்னு தான் கூப்பிட்டேன். நானும் ப்ரோன்னேன். கேக்கில் என்ன எழுதணும்னு சொன்னாங்க. நான் வந்து இந்தியன் பேங்க் ஃபோனை பேப்பரில் எழுதி கொடுத்தேன். அதை அவர் எழுதுன அத்தது என்ன ஒரு கூப்பிட்டது நானா சார் சொல்லுங்கள் சார் அப்படி தான் கூப்பிட்டாங்க. அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக எனக்கு இருந்தது. படிப்பு தான் எல்லாம் தரும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்னை படிக்கும் போது சொன்னாங்க, நீ மட்டும் இந்த வருஷம் வேலைக்கு போயிட்டா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்ன்ட்டு. நான் வேலைக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் எல்லாரையும் கெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் யாரை படிக்க வர சொன்னால் நான் சுரேஷ் அகாடமி தான் வர சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்தால் ஒரு படிக்கிற அட்மாஸ்பியர் ஒன்று கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் அப்படி தான் படித்தேன். தேங்க்யூ டு ஆல். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.